அடிக்கிற வெயிலுக்கு இதமா குளு குளுன்னு இருக்கன்னா, இந்த மாதிரி ஐஸ்கிரீம ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல நான் பாலே உபயோகப்படுத்தல. பால் இல்லாம ஐஸ்கிரீம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முக்கியமா இதுல வெறும் 3ஏ 3 பொருள் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு ஐஸ்கிரீம் குடிச்ச மாதிரி அல்டிமேட்டா இருந்துச்சு. இது எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாருக்குமே பிடிச்சு. நீங்களும் இந்த மாரி ஐஸ்கிரீம செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல இருக்க எல்லாரும் பாராட்டுவாங்க. இந்த ஐஸ்கிரீம எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 250 கிராமுக்கு பால் பொடி எடுத்திருக்கேன். பால் என்கிட்ட இல்ல. அதனால தான் பால் பொடி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பால் இருந்துச்சுன்னா, நீங்க அதுலயும் ட்ரை பண்ணலாம். இதுல நான் பால் பொடி எடுத்து தண்ணீல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது, அந்த பால் பொடி வந்து நல்லா கரைஞ்சு வரணும். அந்த அளவுக்கு பால் பொடிய நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நான் மிக்ஸ் பண்ணும்போது என் பக்கத்துல பிள்ளை எழும்பிட்டான். அவன கூட்டிட்டு வந்து தான் இத மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அவனு அதெல்லாமோ பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்ப பாருங்க எந்த அளவு மிக்ஸ் பண்றேன்னு. ரொம்ப மைல்டாட்டு ஸ்லோவாட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்பத்தான் இந்த பால் பொடி வந்து கட்டி இல்லாம கரெக்ட்டா வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியும் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து தண்ணி வற்றும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி போட்டுக்கிட்டு, இந்த கரைச்சு வச்சிருக்க எல்லாமே அதுல போட்டு கொதிக்க விடணும். பால் எந்த மாதிரி கொதிக்க வருதோ, அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். இதுல வெறும் 3ஏ 3 பொருள்னு சொன்னேன்ல, அது பால் பொடி, சீனி, கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த 3 பொடியும் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, இத நல்லா கொதிக்க விடுதேன். இது கொதிச்சு வருத டைமுக்கு அடுப்ப ஸ்லோ பண்ணி நிதானமா கலக்கி விட்டுக்கணும். இப்ப கொதிச்சு வருது. அதனால நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் இது கொதிக்க விடுறேன். இப்ப இதுல வந்து உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டாலும் நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பால் கொதிச்சு வருது. சாரி இந்த மில்க் பொடி போட்ட பால் வந்து நல்லா கொதிச்சு வருது. இப்ப கொதிச்சு வர இந்த டைம்ல அடுப்ப ஸ்லோ பண்ணுங்க. ஸ்லோ பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சு வச்சிருந்தா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதுல ஆட் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க கொதிச்சு வருது. இந்த டைம்ல கார்ன்ஃப்ளவர எடுத்து தனியா கரைச்சு ஒரு பக்கத்துல எடுத்து ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்ப கொஞ்சம் கூட கட்டி இல்லாம இருக்கணும். அப்பதான் நம்ம மிக்ஸில இட்டு அரைக்கும் போது கரெக்ட்டா வரும். இப்ப ஸ்லோ பண்ணி நிதானமா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சுன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல நான் லாஸ்ட்டா தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டே சுகர் ஆட் பண்ணுனா, இந்த பாலுக்கு அடியில வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் லாஸ்ட்டா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கொதிக்க விட்டுட்டு அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் ட்ரிக் என்னன்னா, நம்ம சமைக்கும்போது அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு, சீனிய மட்டும் லாஸ்ட்டா போட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். ஏன்னா சீனி மெல்ட் ஆனா தான் கரெக்ட்டா வரும் இந்த பக்குவத்துக்கு. ஃபர்ஸ்ட்டே நம்ம சீனி போட்டோம்னா அடி பிடிக்கும். இப்ப பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து காட்டுறேன். எந்த அளவு கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா வரும்னு. இப்ப கரெக்ட்டா அந்த கன்சிஸ்டன்சி வருத வரைக்கும் வெயிட் பண்ணி, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நல்லா கொதிச்சு வருது. இப்ப டேஸ்ட் பார்த்துக்கலாம். கரெக்ட்டா இருக்கா? சுகர் தேவைப்பட்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சுகர் தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நான் 250 கிராமுக்கு பால் பொடி எடுத்திருக்கேன்னா, 50 கிராமுக்கு சீனி போதும். உங்களுக்கு தேவைக்கு அதிகமா சுகர் தேவைன்னா, நீங்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மேட்ல நீங்க சுகர் போட்டு பாருங்க. இந்த ஃபார்மேட்லயும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப நான் சுகர் போட்டுக்கிறேன். 2, 3 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கிறேன். கொதிச்சதுக்கு அப்புறம் இத வந்து அப்படியே எடுத்து கம்ப்ளீட்டா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். அது பீட்டர் இருந்தா பீட் பண்ணுங்க. என்கிட்ட பீட்டர் கிடையாது. அதனால தான் நான் மிக்ஸில இட்டு அரைச்சு எடுத்திருக்கேன். இது கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் அரைங்க. அப்பதான் கரெக்ட்டா வரும். இத அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைன் கண்டெய்னர் பாக்ஸ்குள்ள போட்டு ஃப்ரிட்ஜ்ல 8 ஹவர்ஸ் தாண்டி எடுத்து சர்வ் பண்ணா அட்டகாசமா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு குட்டீஸ அசத்துங்க.